ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நளினி. வெல்கம் டு ஆமதலக்கோரை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 7 மாத குழந்தைக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம், அதோட ரெசிபி என்னன்னு பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் 6 மாத குழந்தையோட உணவுகள் அதோட ரெசிபி பற்றி டீட்டெயிலாக போட்டிருந்தோம். நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை 5 மாத குழந்தைய வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள். 6வது மாதத்தில் எந்த மாதிரி உணவுகள் உங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்குங்க. இப்போ வாங்க 7 மாத குழந்தையோட உணவை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் 6 மாதத்தில் உணவு கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. குழந்தைங்க கொஞ்சமாக திட உணவு சாப்பிட்டு பழகி இருப்பாங்க. அதே மாதிரி சிம்பிளான ஃபியூரிஸும் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா இப்போ 7வது மாதத்துலேருந்து நீங்கள் கலவை உணவுகளை கொடுக்கலாங்க. அது எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு இந்த 7வது மாதத்தில் பல்லு வளர ஆரம்பிச்சிருக்கும், பசியும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கறத தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நிறுத்தக்கூடாதுங்க. அடுத்து 7வது மாதம் தொடங்கியதும் தாய்ப்பாலோட ஒரு நாளைக்கு 3 முறை உணவு கொடுக்கணுங்க. என்னென்ன டைமிங்கில் கொடுக்கறது சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணிக்கு காலை சாப்பாடு, மதியம் 12 மணிக்கு 2வது மதிய உணவு, மாலை 6 மணிக்கு 3வது உணவு கொடுங்க. 3வது முறையாக உணவு கொடுங்க. அதோடு நிறுத்திக்கோங்க. 7 மாத குழந்தைக்கு இந்தந்த டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா 9 மணி, 12 மணி, மாலை 6 மணி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தூங்குறதுக்கும் அந்த செரிக்கிறதுக்கும் கரெக்டான இடைவெளி இருக்குங்க. 6 மணிக்கு மேலே அவங்களுக்கு இரவு உணவு கொடுக்காதீங்க. அதுக்கப்புறமா 8 மணி போல் தாய்ப்பால் கொடுத்து அவங்களை தூங்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஃபுல்லாகவே தாய்ப்பால் தான் கொடுத்துருக்கணும் காலைல வரைக்கும். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, குழந்தைய சாப்பிட உட்கார வைக்கும்போது நேராக உட்கார வச்சு பழகுங்க. அப்படியே அவங்க கடைசி வரைக்கும் பழகிக்குவாங்க. சரிங்களா? அடுத்ததாக 5வது டிப்பு, முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு உணவை கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா 3 நாள் வரைக்கும் காத்துட்ருங்க. அதே உணவை கொடுங்க. இப்போ பருப்பும் கேரட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் மதியமும் பருப்பு கேரட் கொடுங்க. அடுத்த நாள் மதியமும் 3வது நாளும் பருப்பு கேரட் கொடுங்க. எந்த ஒரு அலர்ஜியும் குழந்தைக்கு வரலை அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வேறு ஏதாவது உணவை கொடுத்துட்டு அதை அதே மாதிரி 3 நாள் பழகிட்டு வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. ஏன்னா அலர்ஜி ஏதாவது ஏற்படுதான்றதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும். அந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது உணவு ஒத்துக்கல அப்படின்னா இந்த 3 நாள் விதியை பின்பற்றும் பொழுது அவங்களுக்கு அதை காமிக்கும். அலர்ஜியாவோ உங்கள் மேலே தடித்து காணப்படலாம், இல்லை சிவந்து காணப்படும், இல்லை வயிற்று கோளாறு மூலயமா தெரிவிக்கும். அப்போ நீங்கள் அந்த உணவை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, 3 வேளை நீங்கள் உணவு கொடுத்தாலுமே குழந்தைக்கு பசிக்கும் போதெல்லாம் நீங்கள் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. 6வது டிப் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு கொடுக்கும் உணவு நல்லா வெந்திருக்கா, மிருதுவாக இருக்கான்றதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு குழந்தைக்கு கொடுங்க. கடைசி டிப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் திட உணவை கொடுக்க தொடங்கிய உடனேயே குழந்தையோட மலம் கழிக்கிறது போது அதை கவனிக்கணுங்க. அதாவது மலம் கழித்தல் ஏதாவது துர்நாற்றம் வருதா அப்படின்னு பாருங்கள். அப்படி வந்தாலும் அது சாதாரண விஷயம்தான், அதை கண்டு நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை, இது நார்மல் தாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். முதல் ரெசிபி ஆப்பிளும் சக்கரவள்ளி கிழங்குங்க. இது ரெண்டுத்தையும் சேர்ந்து ஒரு பியூரி பண்ண போகிறோம். அதை நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, ஒரு சக்கரவள்ளி கிழங்கு இல்லைன்னா ஒரு 1/4 பங்கு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை தோலை உரித்து குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே ஒரு ஆப்பிள் எடுத்து அதையும் தோலை சீவிட்டு அதையும் நறுக்கி வச்சுக்கோங்க. செய்முறை பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஆப்பிள் சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டுத்தையும் போடுங்க. மிதமான தீயில வேக விடுங்க. ஆப்பிளும் சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா வந்ததுக்கப்புறமா அடுப்பை நிறுத்திடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸியில் அரைச்சி கூழாக்கிக்கோங்க. இதை அப்படியே குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கணும். 2வது ரெசிபி பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் பச்சை பட்டாணி, அதே மாதிரி கேரட்டுங்க. இது ரெண்டுத்தையும் அதே மாதிரியே வேக வச்சு இதே செய்முறையில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொடுத்துடலாங்க. 3வது பார்த்திங்கன்னா, வாழைப்பழம் மற்றும் சக்கரவள்ளி கிழங்கு கூழுங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, தோலை உரித்து நறுக்கிய சக்கரவள்ளி கிழங்கு 1, வாழைப்பழம் 1, தாய்ப்பால் இல்லைன்னா ஃபார்முலா மில்க், இது 2ல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெய் 2லேருந்து 3 துளிகள் மட்டும் எடுத்துக்கோங்க. செய்முறை பார்த்திங்கன்னா, ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் சக்கரவள்ளி கிழங்கு மட்டும் போட்டு வேக வைங்க. வாழைப்பழத்தை வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துட்டு அது கூட நறுக்கிய வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. கூடவே நம்ம வச்சுருந்த அந்த பாலையும் சேர்த்துக்கோங்க. வேணும்னா ஃபார்முலா மில்க்கையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கூழ் போல் மாற்றிட்டு கடைசியாக 2லேருந்து 3 சொட்டு நெய்யை சேர்த்து அதை குழந்தைக்கு ஊட்டி விடுங்க. இது ரொம்பவே சத்தான உணவு. குழந்தை நல்லாவே வெயிட்டை கெயின் பண்ணுவாங்க. 4வது ரெசிபி பார்த்தீங்கன்னா, ப்ளைன் நெய் சாதங்க. இதுவும் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. தேவையான அளவு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அரிசி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அதுக்கு
2 மடங்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. நெய் வந்து 1 டீஸ்பூனுங்க. செய்முறை பார்த்தீங்கன்னா அரிசியை நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு பேன்லேயோ இல்லைனா ஒரு குக்கர்லேயோ போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 விசில் விடுங்க. நல்லா விசில் வந்ததுக்கப்புறமா சாதத்தை ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூடவே நெய் சேர்த்து நல்லா கூழாக்கி அதை அப்படியே குழந்தைக்கு கொடுங்க. நல்லாவே வெயிட்டு கெயின் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளைன் கிச்சடிங்க. இதுவும் ரொம்ப ஈஸி. அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன், நெய் வந்து ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயங்க. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் 3 விசில் வந்ததுக்கப்புறமா நிறுத்திட்டு அப்புறம் அதை மசிஞ்சு தான் வந்திருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை மசிச்சுக்கோங்க. மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம நெய் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு அப்படியே ஊட்ட வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஊட்டினாலும் அவங்க நல்லா வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரவா உப்புமாங்க. இதுவும் ரொம்ப ஆரோக்கியமான உணவு தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா ரவா 2 டேபிள் ஸ்பூனு, வெந்நீர், மஞ்சள் தூள் கொஞ்சமாக, ஜீரகம் ஒரு சின்ன சிட்டிகை, கடுகு, நெய், பெருங்காயங்க. செய்முறை பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நெய் ஊற்றி அதில் கடுகு ஜீரகத்தை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தண்ணீரை ஊற்றி நல்லா சூட வைங்க. அதுக்கப்புறமா நம்ம ரவா இருக்குல்லையா, ரவையும் கொட்டி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கடைசியாக மஞ்சள் தூளை போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி ஒரு மாதிரி அந்த தண்ணியும் இல்லாமல் கட்டியும் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிடக்கூடிய பதத்தில் வரும்பொழுது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 நிமிடம் நீங்கள் வேக வச்சா போதுங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே இளஞ்சூடாக குழந்தைக்கு ஊட்டி விட்டுற வேண்டியதாங்க. நல்லாவே இருக்கும். இது வேணும்னா நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா வெயிட் கெயின் பண்ணுவாங்க. கூடவே 7 மாதத்துக்கு அப்புறமா இட்லி, தோசை எல்லாம் கொடுக்கலாம். ஓட்ஸ் கொடுக்கலாம். சத்து மாவு, ராகி மாவு இது எல்லாமே பாலோட சேர்ந்து கூழ் போல் காய்ச்சி கொடுக்கலாங்க. சப்பாத்தியை மட்டும் கொடுக்க வேண்டாங்க. அது 1 வயதுக்கு அப்புறமா நீங்கள் கொடுத்துக்கலாம். வேணும்னா 7 மாதத்துக்கு அப்புறமா புளிக்காத தயிர் வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். முட்டையோட மஞ்சள் கருவை நீங்கள் கொஞ்சம் உடச்சி எது கூடயாவது சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா தனியாகவே நீங்கள் அதை கொடுக்கலாம். 11 மாதத்துக்கு அப்புறமா வெள்ளை கருவும் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் பழங்களில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள், அவகேடோ, சப்போட்டா, பப்பாளி பழம் எல்லாத்தையுமே மசிச்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுக்கலாங்க. இப்போ நம்ம சொன்ன எல்லா ரெசிபிஸையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நல்லா வெயிட்டும் கெயின் பண்ணுவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு உணவு குழந்தைங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க மறுத்துருவாங்கன்னா தலையாசைப்பாங்க, இல்லை துப்புவாங்க. அப்போ அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அதனால் சாப்பாடே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விட்டுடாதீங்க. அப்போ அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா வேறு ஒரு உணவை சமைச்சு அதை கொடுத்து பாருங்கள். சரிங்களா? ஆனால் ஃபுட்டு கட்டாயம் நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கணும். தாய்ப்பால் மட்டும் குழந்தைக்கு பத்தாது. 7 மாதத்துக்கு அப்புறமா நீங்கள் உணவுகள் கட்டாயம் கொடுக்கணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரெசிபிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை இந்த வீடியோவுக்கு கீழே சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.